சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டிக்கு அருகே உள்ள ஆரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 8 வயது சிறுமி வடமாநிலத்தைச் சேர்ந்த இளைஞரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். இந்த சிறுமி கடந்த 12ஆம் தேதி பள்ளி முடிந்து மதியம் 1 மணி அளவில் ஆரம்பாக்கம் ரயில்வே சாலை அருகே தனியாக நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த கொடூரன் ஒருவன் சிறுமியை வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று அங்குள்ள மாந்தோப்பில் வைத்து பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்துவிட்டு தப்பியுள்ளான். அந்த கொடூரன் சிறுமியை தூக்கிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய் பேசுகையில், எனது மகளை அடித்து துன்புறுத்திய அவன் வாயெல்லாம் ரத்தம் வர வைத்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியுள்ளான் என கண்ணீர் மல்க பேசியிருந்தார். இதையடுத்து கும்மிடிப்பூண்டி டிஎஸ்பி ஜெயஸ்ரீ தலைமையில் 5 தனிப்படைகள், திருவள்ளூர் டிஎஸ்பி தமிழரசி தலைமையில் 2, செங்கல்பட்டு டிஎஸ்பி புகழேந்தி தலைமையில் 2 என மொத்தம் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளியை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டது. இந்த சம்பவம் நடந்து 12 நாட்கள் ஆகியும் குற்றவாளி கைது செய்யப்படவில்லை. இதனால் சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் காவல்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சிகளும் இந்த விவகாரத்தை கையில் எடுத்தன. சிறுமி வழக்கில் குற்றவாளி பிடிபடாமல் இருந்ததால் ஆரம்பாக்கம் பகுதி முழுவதுமாக காவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. அது மட்டுமின்றி ரயில் நிலையங்கள், ஆந்திரா செக் போஸ்ட், தமிழ்நாடு செக் போஸ்ட் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு குற்றவாளியை தேடும் வேட்டை தீவிரமாக நடைபெற்றது. இந்த சூழலில் ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் சந்தேகப்படும்படி சுற்றித் திரிந்த வடமாநில இளைஞரை பிடித்து போலீசார் விசாரித்துள்ளனர். அப்போது சிறுமி வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளி என்ன உடையை அணிந்திருந்தானோ அதே உடையை அவரும் அணிந்திருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த இளைஞரின் புகைப்படத்தை சிறுமியிடம் காட்டிய போது இவன்தான் அந்த குற்றவாளி என சிறுமி அடையாளம் காட்டியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 13 நாட்கள் போலீசிடம் சிக்காமல் தண்ணி காட்டிய கொடூரனை ஆந்திராவில் கைது செய்து ஆரம்பாக்கம் ரயில் நிலையத்தில் வைத்து விசாரித்து வருகின்றனர். அதில் அந்த இளைஞர் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதும் சிறுமியை தான் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கினன் என்பதை ஒப்புக்கொண்டுள்ளான் என்பதும் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.